வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று ஒரு அருமையான அடை. அது என்ன அடைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு வாங்கிக்கிங்க, இல்லை வாழை மரத்தில் போய் உடைக்கலாம். வாழைத்தண்டு எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா நார் கையில் சுற்றினீங்கனாவே வந்துடும். இதே மாதிரி நார் எடுத்து நல்லா ஒரு 20-25 துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு அதை நல்லா கழுவிட்டு இட்லி பல்லில் மேலே தட்டு அடியில் வச்சு இட்லி தட்டை வச்சு இட்லி தட்டை வச்சு அது மேலே நம்ம கொழுக்கட்டை வைப்போம்ல, அது மாதிரி வேக வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை எடுத்து இப்படி கையில் நசுக்கி பார்த்தா நசுங்கும், இல்லை வாயில் போட்டு பாருங்கள், நசுங்கிடும். அதை எடுத்து நல்லா தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஆறின பிறகு அதை எடுத்து அதெல்லாம் எடுத்து மிக்சியில் போடுங்க. போட்டு உங்களுக்கு ஒரு மிளகாய், சோம்பு ஒரு டீஸ்பூனு, பூண்டு ஒரு 2 பல் போட்டு மிக்சியில் தண்டையும் போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு, உப்பு நிறையா போட்டுறாதீங்க, தேவைக்கு பார்த்து போடுங்க. ஏன்னா தண்டு உப்பு தாங்காது. எடுத்து போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. அடித்தோன்னா சும்மா திப்பாக 1-2 இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து வடித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு கட் பண்ணி அந்த மாவில் கொட்டுங்க. இந்த பேஸ்ட் பண்ணோம்னா அதை கொட்டுங்க. இதை கொட்டி அந்த வாழைத்தண்டு பேஸ்ட் ஆனோம்னா ஒரு கப்பு நிறையா வச்சுக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப் அளவுக்கு ராகி மாவு, அதனால் கேழ்வரகு மாவு, அதை எடுத்து அதையும் அதே அளவுக்கு அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்ச பிறகு அதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி நம்ம அவளையே போட்டுக்கலாம், வாழைத்தண்டுலேயே போட்டுக்கலாம். அதனால் இதில் போடாதீங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா அடை மாதிரி தோசைக்கல்ல வச்சு எண்ணெயை தடவி விட்டு அதில் அடையா தட்டினாலும் தட்டலாம். இல்லையா நம்ம ஒரு இலையை போட்டு இலையில கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை தட்டி தோசைக்கல்ல வச்சாலும் வைக்கலாம். வச்சு செய்து அது வெந்தவனை சாப்பிட்டு பார்த்தா செம சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க என்ன தெரியுமா பண்ணணும்? 2 பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 4-5 பல், தேங்காய் ஒரு 2-3 கீத்து, இதெல்லாம் போட்டு வச்சு அடித்து தேவைக்கேற்ப உப்பு போட்டு அடித்து வச்சு கடுகு போட தாளிச்சுக்குங்க. இதை வச்சு இந்த காம்பினேஷன் இந்த ரொட்டிக்கும் இந்த துவையலுக்கும் செம சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.